கொண்டாங்கல்ல, ஃபெனிக்ஸ். ஆமா, ஜெபராஜ் ஃபெனிக்ஸ் அவங்க கொண்டா பையன் 2 பேரும் ஆமா கொண்டாங்கல்ல. அந்த விஷயத்தை சிபிஐ தான் விசாரிச்சிச்சு. சிபிஐ விசாரிச்சது எல்லாத்தையும் டெல்லி கூப்பிட்டு விசாரிச்சாங்களா, எங்க வந்து விசாரிச்சாங்களா? இங்கே தானே விசாரிக்கணும். சிபிஐ அவங்க டெல்லியில் இருந்தாலும் சிபிஐ சென்னையிலும் இருக்குதுல்ல. சிபிஐ டெல்லியில் மட்டும் உள்ள அமைப்பு கிடையாது. சென்னையில் உனக்கு அமைப்பு இருக்கா இல்லை, தமிழகத்தில் இருக்கா இல்லையா? யாரை பற்றி எங்கே குற்றம் நடக்குது அங்கே போய் தான் நீ விசாரிக்கணும். டெல்லியில் இருந்துக்கிட்டு வர சொன்னதை ஒரு அத்துமீறல். இது ஒரு விஷயத்துக்காக டெல்லிக்கு வாண்டு கூப்பிடுறதுங்கிறது ஒரு அத்துமீறலான ஒரு விஷயம் இருக்குது. இவர் ஆரம்பிச்சு வச்சதுனால தான் செந்தில் பாலாஜியும் போக வேண்டிய வந்துச்சு. அதை எதிர்த்தாரா? நாங்கள் இங்கே தான் நான் இருக்கிறேன், இங்கே என்னை விசாரி, நான் எதுக்கு அங்கே வரணும்? டெல்லிக்கு வர வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவர் இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவர், தமிழ்நாட்டில் இருக்கிறாரு. தமிழ்நாட்டில் தான் அந்த குற்றம் நடந்திருக்குது. செஞ்ச சம்பவம் டெல்லியில் நடந்தால் டெல்லி கூப்பிடலாம். அந்த 41 பேர் இறந்தது தமிழ்நாட்டில் நடந்த ஒரு சம்பவம். தமிழ்நாட்டில் உள்ள சம்பவத்துக்கு விசாரிக்கிறதுக்கு தமிழ்நாட்டை விட்டு டெல்லிக்கு வாண்டு கூப்பிட்டா எதிர்த்துக்கணும். போயிட்டா அது கண்டிக்கணுமா இல்லையா? என்னை அலக்களிக்கிறார்கள், என்னை ஒரு வார்த்தை பிஜேபின்ற வார்த்தையை சொல்ல மாட்டேங்கிறார். அப்போ இவர் பிஜேபிங்கிற வார்த்தையை சொல்லுவதற்கு பயப்படக்கூடிய ஒரு ஆள் பிஜேபியுடன் வரக்கூடியதை எப்படி காப்பாற்றுவாருங்கிற எண்ணம் தான் உண்மையில சிறுபான்மை மக்களுக்கு. ஒரு ரசிகர்கள் கொஞ்சம் பேர் இருப்பான், வழங்காதவன், அவன் அடிபட்டு பிறகு திருந்துவாங்க. வெகுஜன மக்கள் என்ன பார்ப்பாங்கன்னு கேட்டால் இவர் அன்ஃபிட்டு அப்படின்னு ஒன்று பார்ப்பாங்க. அதனால முஸ்லீம்கள் அவருக்கு வாக்கு போடுவாங்க என்று ஏற்றுக்கிறவே முடியாது. இந்த விஷயங்கள் அப்படி இல்லாட்டா கூட இதுகளை கொண்டு போனால் உணர்வாங்க மக்கள். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் சொல்லி எனக்கு ஒரு நம்பி போறீங்க, உங்களுக்கு ஒரு பள்ளிவாசல் இடிச்சிருக்காங்க, இடிக்க வர்றாங்க, அவர் வாயை திறக்காம அதை ஆதரிக்கிறார். சொல்ல போனா அந்த திமுக அரசு, ஆமா திமுக, அந்த அருண்ராஜ்ங்கிறவர் பேசுறாரு, திமுக தான் தப்புன்னு. திமுக முஸ்லீம் சப்போர்ட்டா இருக்கு, தப்புன்னு சொல்ற ஆளுக்குள்ள எப்படி நீங்க நம்புறீன்னு கேட்டா எப்படி போடுவான்? முஸ்லீம் போடுவான். விளங்காம ரசிகரா இருக்கிறவங்க கூட திருந்துமா? இதை நீங்க சொல்ற இதெல்லாம் சரிதான். ஆனா சமீப காலத்துல அந்த முஸ்லீம் பெண்கள் அதுவும் ஹிஜாப போட்டுக்கிட்டு கையில ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு, அதுவும் 18-19 வயசுல 40-45 வயசு மாமியார் அந்த ஸ்டேஜ்ல இருக்க லேடிஸ் எல்லாம் அவரை பார்க்க வந்தோம், அவரை பார்த்தது எங்களுக்கு அவ்வளவு ஆனந்தம் அப்படின்னு பேட்டி கொடுக்கறத தொடர்ந்து பார்க்க. அது ஒரு லேடியா பேசி அழுகுறாங்க. அவங்கள பார்த்துட்டேன் பரவச நிலையில கண்ணீர் விடுற அளவுக்கு. அப்புறம் எனக்கு பார்க்கவே முடியல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அழுகுறாங்க. புரதா போட்டு மாமியார் மருமகளா என்ன ஏதுன்னு தெரியல, எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இப்படி அழுகுறாங்களே, இது என்ன? இது முஸ்லீம் பெண் இதை வச்சுட்டு சொல்றாங்க. பாத்தீங்களா, முஸ்லீம் பெண்கள்லாம் எங்க பக்கம் இருக்கிறாங்க.